ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள்னால், ஏப்ரலுடைய கடைசியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். கிரகங்கள் அப்படின்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது கிரகங்கள் மாற்றங்கள் தான். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கிரக பயிற்சி தான். ஆனால் இந்த பெரிய கிரக பயிற்சி மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிரக பயிற்சியும் நம்ம வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த சின்ன சின்ன கிரகங்கள் மாறுறதுனால என்ன யோகங்கள் உருவாகுது, அதனால் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரலில் கடைசியாக கிரகங்கள் பயங்கரமாக மாறப்போகுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. அப்படி காத்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாது. அப்படி என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். அதே போல் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு மெயின் காரணமே கிரகங்கள் தான். அப்போ கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் முதல்ல கிரகங்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பொதுவான பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமற்று இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போதைக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பலன் கிடைக்கும், சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு பயன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதல்ல கிரகங்கள் அமையிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு மற்ற தாள்களை பார்க்கலாம். அதாவது கிரகங்களால் தானே எல்லாமே நடக்க போகுது. அப்போ என்னென்னங்கிற கிரக பயிற்சிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 2026 இந்த டைம் கிரக பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பெரியதாக இருக்கிறது. ஸோ ஜோதிடத்தின் பார்வையில் இதில் எல்லாருக்குமே சாதகமான காலமாகவும் இருக்கலாம், இல்லை பாதகமான காலமாகவும் இருக்கலாம். ஸோ ஜோதிடத்தின் பார்வையில் யாருக்கு சாதகமான காலம், யாருக்கு பாதகமான காலம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ எதிர்வரக்கூடிய இந்த ஏப்ரல் 2026 சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறது. இதனுடைய தாக்கமானது சதுர்கிரக யோகோ, மால்விய ராஜயோகோ, இந்த மாதிரி உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகிறது. இந்த யோகங்கள் உருவாகிறதுனால இது அனைத்து ராசினர் வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரன் மேசம், ரிஷபம் உள்ளிட்ட 5 ராசிக்காரங்க வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. அதோடு தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றையும் கொண்டு வர இருக்கிறாரு. அதனால தான் பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. கடவுளை நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஆக்சுவலி இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகியங்களுடைய கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் நிகழ்கிறது. இதனால் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோகம் உருவாகிறாரு. இந்த யோகம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான். குறித்த இந்த 2 ராஜயோகங்களும் வேத ஜோதிடத்திலேயே செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதனால தான் பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. இனி கடவுளை நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதை ஜோதிட நிபுணர்கள் கணித்திருக்கிறாங்க. அதை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். 1 ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு.
ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறிக்கிறாரு. அப்புறம் ஏப்ரல் 19ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறியிருக்காரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய அதே இடத்துல புதனும் குடியேற இருக்கிறாரு. அப்போ மீன ராசிலையும் மேச ராசிலையும் எப்படி கிரகங்கள் சேருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பவமே நடக்க போகுது. ஸோ என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சாதகம் 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 இந்த மாதிரி தான் சொல்லப்படுது. வரக்கூடிய இந்த ஏப்ரல் கடைசியாக உங்கள் ராசியில் சுக்கிரன் குடியேறுகிறார். வேத ஜோதிடத்தில் சுக்கிரனுடைய ஆற்றல் அறிவு, அழகு, ஆடம்பரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். உங்கள் ராசியில் குரு பகவான் உண்டாகக்கூடிய மாற்றம் பல்துறை வெற்றிக்கான உதவி செய்யும். அப்போ அறிவு, அழகு, ஆடம்பரமும் உங்களுக்கு ஒரு இதாக மாறும், பல்துறை வெற்றியும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் சூழ்நிலை அமையும். அப்புறம் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலுமே சாதகமான காலம் இப்போ கொண்டு வரப்போது கிரகங்கள். சிறு தொழில் முனைவோர்கள் கூட உங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுவும் சர்வதேச முதலீடுகளை கொண்டு வரலாம். பெரிய ஒப்பந்தங்கள் பெருசாக சிறப்பாக செய்து முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்பிக்கையோடு இருக்கணும். எதிர்வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத புரிந்து நம்பிக்கையோடு இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஸோ இதுதான் சாதகமாக பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக பலன்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் கண்டிப்பாக சஞ்சரிக்கிறது, அதனுடைய ஆட்சி பலம் பெறுவது, நினைப்பதை உங்களுக்கு சாதிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவித்த நிலம் அறையோ. உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் ரொம்பவே பலிக்கும். புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் உங்களுக்கு தோன்றும். சேவை மனப்பான்மை உங்களுக்கு மிகுதியாக ஏற்படும். ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் சங்கங்களில் இணைந்து சேவை செய்வீங்க. வேற்றுமொழி பேசுபவர்களோடு அந்நிய தேசத்தில் குடிப்போகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். சிலர்லாம் மதம் கூட இந்த டைம் மாறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மாற முடியும். உங்கள் வாழ்வில் நடந்த கெட்ட சம்பவங்களுடைய தாக்கம் முற்றிலும் குறையும். தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களும் தேடி வரும். உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக உழைக்க நேரும். பொருளாதார நிலை சாதகமாக உள்ளதால் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளித்து விடுவீங்க. கடந்த சில நாட்களாக அனுபவித்த இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம். தாயின் அன்பு ஆசீர்வாதம் உங்களை மகிழ்விக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவு செய்வீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறு இப்போ அமைஞ்சிருக்கு. சொந்த வீடு, வாகன கனவு நிறைவேறும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வாடகை வீட்டு தொல்லை அகலும். இதுவரை விற்காம கிடந்த அசையா சொத்துக்கள் விற்றுவிடும். பல தலைமுறையாக விற்காம கிடந்த குடும்ப சொத்து கூட விற்றுவிடும். பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளியிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சட்ட ரீதியாக கிடைக்கும். அதோடு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தாய் தந்தை வழி உறவுகளிடம் அறியாமல் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் இணைவீங்க. பகைமை மறந்து உறவுகள் ஆறுதலாக இருக்கும். அண்டை அயலார் சச்சரவு முற்றிலும் நீங்குங்க. இதில் என்னென்னா திருமண முயற்சி இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பழிக்கோ, நல்ல வரன் கிடைக்கோ. எந்த தடையும் இன்றி பெரியோர்களுடைய நல்லாசியால் திருமணம் நடைபெறும். நாள்பட்ட வியாதிகள் கூட உங்களுக்கு மறையோ. ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயண அலைச்சலால் சிறு சிறு உடல் உபதைகள் தோன்றி மறையோ. முன்னோர்களுடைய பரம்பரை வியாதியான சுகர், பிரஷர் போன்றவற்றுக்கு மாற்று மருத்துவம் நல்ல பலன் தரும். அதோடு கை கால் மூட்டு வலி குறையோ. சில பேர் மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அல்லது விடுதலை தங்கி படிக்க முடியும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய சம்பவங்கள்லாம் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.